ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபண்டு போட்டிருந்தேன். ஸோ தீபாவளி ஃபண்டு. ஸோ அது வந்து இன்றைக்கி எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் நான் ஃபண்ட் போட்டது, தீபாவளி ஃபண்டு. ஸோ அதில் வந்து நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டில் வந்து மொத்தம் 51 ஐட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 51 ஐட்டமில் 8 ஐட்டம் தான் கொடுக்கல, மிச்சதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு தீபாவளி பாக்ஸு, கிராக்கர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். எல்லாமே இருந்தது மோஸ்ட்லி. ஸோ ஓகே, இது வந்து கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லுன்ட்டு நம்ம கட்டுறோம் இல்லைங்களா. அந்த மந்த்லி நம்ம கட்டும் பொழுது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. ஓகே, நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயரில் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு. தீபாவளிக்கு நம்ம என்ன வாங்க போகிறோம் ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி நம்ம போய் வாங்குவோம். ஸோ இது மேலே நம்ம வந்து அவ்வளோவா அட்டென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ எல்லா அந்த ப்ரொவிஷன்ஸில் எல்லாமே மோஸ்ட்லி 100% எல்லாமே கொடுத்துடுறாங்க. எதுவுமே வந்து பெண்டிங் இல்லாமல் ஒரு பிராண்டடில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது. எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொவிஷனாக நம்ம போய் ஒரு ஸ்டோரில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து நமக்கு கொடுத்துடுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே நிறைவாக இருந்தது. அதுவும் குவாலிட்டி வைஸ் வேறு லெவலுங்க. நான் கூட ஏதோ நினச்சேன் வேறு மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சூப்பராக பார்க்கும் பொழுதே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஒரு திருப்தியோடு வரும். ஈவன் வந்து கொடை கூட கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே எனக்கு தீபாவளி நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் கொண்டு வரோம் இல்லைங்களா, அப்போவே நம்மளுக்கு வந்து பயங்கர ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. ஓ, நம்ம வீட்டில் தீபாவளி அந்த ஒரு வைப் வந்துடுது, தீபாவளி வைப் வந்துடுது அப்போவே. ஸோ நம்ம கட்டும் பொழுது கொஞ்சம் என்ன பண்ணுறோம், ஐயோ கட்டணுமே அப்படின்ற மாதிரி அந்த மந்த்லி நமக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு சேமிப்பு. இது அந்த சேமிப்பை நம்ம கட்டும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சில நேரத்தில் வந்து கட்டணுமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த அந்த டைமில் போயிட்டு இதெல்லாம் வாங்கக்குள்ள ஒரு நிறைவு இருக்குது பாருங்கள். அது வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாமே குவாலிட்டி வைஸில் பக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க, எல்லாமே செம்ம பிராண்டில் கொடுத்தாங்க. ரொம்பவே நிறைவாக இருந்தது. வெறும் ஒரு 8 ஐட்டம் மட்டும்தான் கொடுக்கல. லைக் நல்லெண்ணெய், நெய், அப்புறமா வந்து மஞ்சள், குங்குமம், அப்புறம் 25 kg அரிசி பேக் கொடுக்குறேன் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 kg சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் கொடுக்குறேன் நாங்கள். அது வந்து மறுநாள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது வாங்கிட்டாலும் நான் உங்களுக்கு அதுவும் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க கோல்ட் காயின் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பிகினிங்கில். கோல்ட் காயின் இல்லைன்னா நான் வந்து கேஷாக உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல்டு ரேட் வந்து இந்த ஒரு டெரிஃபிக் சேஞ்ச் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒரு பீக்கில் வந்துருச்சு. ஸோ யாராக இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் ஒரு இது இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து ஓகே, பைசா கொடுக்குறதுனாலும் ஓகே, காயின் கொடுக்குறதுனாலும் ஓகே. காயின்னா வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதோ பே பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் முடியலன்னா ஓகே, நம்ம வந்து பைசாவே வாங்கிக்கலான்ற பட்சத்தில் தான் நான் ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு செவப்பரிசி இதெல்லாம் எல்லாமே பாருங்கள், எல்லாம் பிராண்டட் தான் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளை இவ்வளோ ஹாப்பியாக ஆக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அது பாருங்கள், நானே வந்து சூப்பருன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஒரு பட்டாசு, ஸ்வீட்டு இதெல்லாம் கூட நம்மளுக்கு எல்லாத்தையும் இது பாருங்கள், எதெல்லாம் கொடுக்கலையோ அவங்களே அதை டிக் பண்ணல, நெக்ஸ்ட் டே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பொருளும் வந்து நம்ம போய் அதை வாங்கிட்டு வரக்குள்ளே அதில் இருக்க ஒரு பேரானந்தம் வந்து எதிலுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயங்களில் நம்ம சந்தோஷம்தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து
உங்களால் முடிஞ்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபன் போட்டு ஒரு சின்ன இது ஒரு சின்ன சந்தோஷம். அது நம்ம அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோட மிக மிக மிகப்பெரிய மோட்டிவேஷன். நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதே உங்களுடைய சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் உங்களோட தம்ஸ்அப்பை பார்த்து மட்டும்தான் நான் வந்து ஓகே நமக்கும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணி நானுமே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னால் எவ்வளோ வந்து ஒர்க் லோடு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உங்கள் அம்மா, அக்கா, மனைவி எல்லாரும் ஒரு பெண்கள்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு சிரமம் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இதுவில் என்னுடைய ஆசையை எனக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஸோ எனக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணாதான் என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே இவங்களுக்கே வருதே நம்மளும் போட்டால் இந்த மாதிரி நிறைய நம்மளையும் ஆதரவு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியாவில் வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.